ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பா? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த சோனி எக்ஸ்பீரியா 1 Mark 2 கம்ப்ளீட் ரிவ்யூ தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், இன்றைக்கி சனிக்கிழமை திருட்டேன் 5 நாளாக பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் 3 நாளாக பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரைமரி சிம்மான ஏர்டெல் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜியோவையும் இன்னொரு நாள் போட்டு யூஸ் பண்ணேன். ஏன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ப்ரோ ஜியோ சிம் எடுக்குதா, அப்ளிகேஷன் இல்லாமல் ஜியோ சிம்மில் கால் பேச முடியுதா, வோல்டி சப்போர்ட் இருக்கா, அப்படிலாம் நிறையா டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா 2 சிம் ஏர்டெல் ஜியோ ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி இப்போதைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா 4G தான், 5G செக் பண்ண முடியாது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட் ரிவ்யூவாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா நிறையா பேர் கேட்குறீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ செகண்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 18,500 18,000 அந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. இந்தியாவில் லான்ச்சே ஆகலை. இருந்தாலும் சோனி மேலே ஒரு கிரேஸ் இருக்கனால நிறையா பேருக்கு ஆர்வமாக இருக்குது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனை ட்ரஸ்ட் மீ மொபைல்ஸ் அவங்ககிட்ட இருந்து வாங்கி பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டு நீங்கள் சொல்லுங்கள், ரிவ்யூ பண்ணுறா இருந்தால் ஓகே பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எக்கச்சக்கமான வீடியோ சாம்பிள்ஸ், ஃபோட்டோ சாம்பிள்ஸ் லோ லைட்லேயுமே எடுத்து செக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஜிபே ஒர்க் ஆகுதான்னு கேட்டிருந்தீங்க, அதையுமே நம்ம செக் பண்ணியிருக்கு. எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நண்பா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு நீளமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ என்னோடய 70 iPhone 13 அதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அகலமாக குட்டியாக இருக்கும். பட் இது வந்து அப்படியே நீளமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மூவிலாம் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா பிளாக் பார்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி கருப்பு கலர் கோடு இருக்கும். நம்ம உடனே ஜூம் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஜூம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டிஸ்பிளேவே அந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டாக இப்படி பண்ணால் போதும், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தெரியும். இருங்க, நான் உங்களுக்கு யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி ஒரு பாட்டையை நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கா, அப்படி ஜூம் பண்ணினா ஃபுல்லாக தெரியும் டிஸ்பிளே. ஸோ அப்படியே ஜூம் சக்கும் சக்கு சக் அப்படி கேட்குதுல்ல, அப்போ இங்கிட்டு மாறி மாறி கேட்குது. ஸோ ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேறு லெவலில் இருக்கும். டிஸ்பிளே வந்து OLED பேனல் வந்து கொடுத்துருப்பாங்க, 6.5 இன்ச்சில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிக்சல் பர் டென்சிட்டி 644 ppi. நீங்கள் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தாலும் 410 420, ஒரு சில ஐரன் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் 500 அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து ஷார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி 4K வீடியோ உங்களால் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். HDR சப்போர்ட் இருக்குது டிஸ்பிளேயில். ஒரு மல்டிமீடியாக்காண்டி நான் மூவிஸ் நிறையா பார்ப்பேன், அதே மாதிரி யூடியூப்லேயே இருப்பேன், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு மல்டிமீடியா ரிலேட்டடாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பீக்கர் வைஸும் சரி, டிஸ்பிளே வைஸும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஆச்சா பூச்சான்னு கத்தாது, கேட்கும். ஒரு ரூமில் ஒரு ஃபேன் ஓடுது, தூரத்தில் ஒரு டிவி, ஹாலில் டிவி மாட்டிங்க, நீங்கள் ஒரு சோஃபாவில் உட்காந்து பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக கேட்கும். அந்தளவுக்கு ஆடியோ லவுட்னஸ் இருக்குது. மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது 80% லவுட்னஸ் இருந்தாலும் கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டூயல் ஸ்பீக்கரில் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ டிஸ்பிளே வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நான் 10க்கு 9 மார்க் கொடுப்பேன். ஆடியோ கிளாரிட்டிக்கு 10க்கு 8 மார்க் வந்து கொடுப்பேன். 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். உங்கள்கிட்ட ப்ளூடூத் ஹெட்செட் இல்லை, வயரை கனெக்ட் பண்ணி லோ லேட்டன்சியில் நான் கேமு இதெல்லாம் விளாடணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ ஜாக் கனெக்ட் பண்ணி ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேமிங்கில் வரும்போது இதில் வந்து Snapdragon 865 5G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கேம் விளாட முடியாத எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளாடலாம். அதில் எந்த ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. என்னோட ரெக்கமெண்ட் என்னென்னா, இது நார்மல் யூசேஜுக்கே பேட்ரி லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் வருது. இதுலேயுமே நம்ம ஐஃபோன்ஸ் மாதிரி பேட்ரியோட ஹெல்த் நம்ம செக் பண்ணோம்ல, அதே மாதிரி இதில் பேட்ரி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ யூசேஜ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இதில் வந்து 80% அப்படின்றத காட்டுது. பேட்ரி ஆப்பிள் ஐஃபோனில் எப்படி 100 99 95 97 இதில் 80%ன்றதை காட்டுது. அதிலே ஒன்று சொல்லியிருக்காங்க, நோ பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்யூர்ட், எனர்ஜ் கெப்பாசிட்டி 80% ஆர் மோர் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் கெப்பாசிட்டி அப்படின்றத காட்டுது. ஸோ புதுசாக ஃபோன் வாங்கும்போது வேணால் 100 இருந்திருக்கும், அப்புறம் படிப்படியாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2020 February மாதம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுதுன்னே சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 80% தான் இருக்குது. என்னோட நார்மல் யூசேஜுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா,
அதாவது ஜியோ சிம் போட்டு ஒரு நாள் நல்லா டெஸ்ட் பண்ணேன். அப்போ வந்து நான் சாயங்காலம் வீட்டுக்கு ஒரு 8:45 மணி போல் வந்தேன். அப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 32% இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே என்னோடய 70 ஃபோனில் வந்து நியர்பை ஷேர் மூலயமா அனுப்பும்போது நைட்டு தூங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 12% கிட்டே இருந்துச்சு தூங்கினேன். அதுக்கப்புறம் சார்ஜிங்க்கு நான் வந்து எதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா பிடி சார்ஜர் தான். ஆனால் OnePlus 8T ஸ்மார்ட் ஃபோன் அது வந்து பார்த்திங்கன்னா 65 வாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். 30 வாட்ஸுக்கு மேலே ப்ரொப்பரேட்ரி 65 வாட்ஸ் ஃபுல் ஸ்பீடில் ஏறுமா அந்த OnePlus 70க்கு ஸ்பீடாயிரும். 30 வாட்ஸ் வரைக்கும் பிடி வந்து அந்த சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா 21 வாட்ஸ் வந்து பிடி சப்போர்ட் பண்ணும். அந்த சார்ஜரை வச்சு யூஸ் பண்ணும்போது 1 ஹவர் அதாவது ஒரு 50 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறி முடிஞ்சிருச்சு. 0 to 70 பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 35 நிமிஷத்தில் ஏறிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குயிக்காக ஏறுது. பட் உங்ககிட்ட ஒரு பிடி சார்ஜர் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. பேட்டரின்னு பார்க்கும்போது 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மல் யூஸருக்கு அதான் ஒரு நாள் தேங்கும். ஹெவியாக நீங்கள் கேம் விளாட்றீங்க, கேமரா அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோன் வந்து ஹீட் ஆகுது, பேட்டரி வேகமாக ட்ரைன் ஆகும். அரை நாள் ஒரு நாளைக்கு நீங்கள் 2 தடவை சார்ஜ் போடுற மாதிரி வரும். இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கேமிங் கேமரான்னு ஹெவியாக யூஸ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறையும் சொல்ல மாட்டேன், எந்த ஒரு லேகு கிடையாது. யூஐயுமே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல்லாம் பாருங்கள், அப்படியே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஆண்ட்ராய்டு 12 ரன் ஆகிட்டு இருக்குது, கரண்ட் அப்டேட்டில் இருக்குது. இதுக்கு மேலே அப்டேட் வருமானது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனால் இப்போதைக்கு செமையாக இருக்குது, எந்த ஒரு லேகுமே இல்லை யூஐயில். ஆனால் என்னென்னா சைனீஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீ இன்ஸ்டாலில் இருக்குது. ஏகப்பட்டது பார்த்திங்கன்னா ப்ரீ இன்ஸ்டாலாக பண்ணி வச்சுருக்காங்க. அதை அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியல. ஆப் இன்ஃபோவில் போய் ஃபோர்ஸ் ஸ்டாப் தான் பண்ண முடியதே தவிர என்னால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ அது வந்து ஒரு மேஜர் நெகட்டிவ். இது வந்து குளோபல் வெர்ஷனாக இருந்தால் அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். பட் இது சைனீஸ் வெர்ஷனாக இருக்குது. நானும் யூடியூப்பில் பார்த்தேன், மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஏகப்பட்ட கெடுபிடிலாம் இருக்குது. எங்கே நம்ம ரிவ்யூக்காண்டி வாங்கியிருக்கோம், மாற்றி ரிஸ்க் எடுத்து ஆனாமல் போச்சுன்னா அந்த ஒரு பயத்தினால பார்த்திங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே நண்பா, இப்போ கேமராவை பற்றி வருவோம். கேமராவில் பார்த்திங்கன்னா பின்னாடி 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 12 மெகாபிக்சல் பிரைமரி, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 12 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ, 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் போகும். அதாவது பிரைமரி கேமராக்கும் டெலிஃபோட்டோ லென்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் OIS வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான வீடியோ சாம்பிள்ஸ், ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க, நான் சொல்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சலில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆனதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது மத்தியானம் ஒரு கரெக்டாக 2 மணி இருக்கும். சன்லைட் பார்த்திங்கன்னா பின்னாடி அடிக்குது, அதாவது மண்டைக்கு பின்னாடி. இப்போ எப்படி மேனேஜ் பண்ணுதுன்னு பாருங்கள். அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். டைனாமிக் ரேஞ்ச் கஷ்டம்தான் படுது, நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியலை, கஷ்டப்படுது. இப்போ பாருங்கள், மூஞ்ச ஓவராக எக்ஸாசரேட் பண்ணிட்டு பேக்ரவுண்டை வந்து ஒரு மாதிரி ஃப்ளாஷ் அவுட் பண்ணுது. ஸோ எப்படி இருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் HD 60 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபோனில் என்ன ஒரு கரோனா 60 FPS இருக்கட்டும் 30 FPS இருக்கட்டும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு லென்ஸ்லேருந்து இன்னொரு லென்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியலை. இப்போ ஒயிட் ஆங்கிளை சூஸ் பண்ணிட்டு வீடியோ எடுக்கணும், அப்படி இல்லாட்டி ப்ரைமரி லென்ஸை சூஸ் பண்ணிட்டு வீடியோ எடுக்கணும், இல்லாட்டி டெலிஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டு வீடியோ எடுக்கணும். வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் போதே எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியலை. ஃபோக்கஸிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபோக்கஸிங் நல்லா இருக்குது, அது பிரச்சனை இல்லை. கையில் இப்போ பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு சேக்னஸும் தெரியல. அடுத்து நான் ஓடி காட்டுறேன். இது 3x டெலிஃபோட்டோ லென்ஸ். டெலிஃபோட்டோ லென்ஸுக்கும் OIS வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதுதான் குறை. இப்போ ஒயிட் ஆங்கிள் ப்ரைமரி டெலிஃபோட்டோன்னு மாற்றி எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். இது ஒயிட் ஆங்கிள் கேமராவோட ஃபுட்டேஜ், ஆடியோ கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டி, ஃபோக்கஸிங் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். இது ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாதிரி மூஞ்சை இருட்டாக காட்டுதில்ல, இதுதான் தெரியுது. ஒரு மாதிரி ஃபேஸை ஃபோக்கஸே ஆக முடியுது. ஏதோ சாஃப்ட்வேர் பக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ மூஞ்சை வந்து பிரைட்டாக காட்டுது. இத்தனைக்கு நான் ஷேடோவில் தான் நடந்து வந்துட்டு இருக்கேன் அந்த பாலத்துக்கு கீழே. அப்போ வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக காமிச்சிச்சு. இது வந்து கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ் மாதிரி இருக்குது. இது கீழே நடந்து வரேன், இதில் வந்து ஃபேஸ் வந்து நல்லா தெரியுது.
2 பேரோட ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகுது இந்த ஃபேஸ் டிடெக்ஷன் மூலிமா. ஆனால் ஒரு மாதிரி பேக்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகி தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாயங்காலம் கரெக்டாக ஒரு 4:15 மணி சூரியன் வந்து மறைகிற நேரம். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே மேகமூட்டமாக தானே இருக்குது. ஸோ இப்போ எய்த்தாப்பில் இருக்காப்புல சூரியனை. நான் அப்படியே திரும்புகிறேன், என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்கள். பின்னாடி இருக்காப்புல சூரியன் எப்படி இருக்குது. ஸோ வீடியோ கிளாரிட்டி, டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். எனக்கு பார்க்குறதுக்கு வேணால் ஓரளவுக்கு ஓகேவாக தெரியுது. எடிட்டிங் அப்போ பார்த்தா எனக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்குது. அதே மாதிரி ஆடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது, நான் நடக்கும் போது எதுவும் சேக்னஸ் தெரியுதா அப்படின்றதையும் பார்த்து சொல்லுங்கள். ஃப்ரண்ட் கேமராவில் 4K வீடியோலாம் எடுக்க முடியாது. நார்மல் ஃபுல் ஹெச்டி வீடியோ, அதுக்கப்புறம் 30 fps தான் எடுக்க முடியும். இப்போ வந்து 4K 30 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன ஒரு கடுப்பான விஷயம்னா, நம்ம எந்த ஃப்ரேம் ரேட் மாற்றினாலும் சரி, எந்த மோட் சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஒரு சென்சார்லேருந்து இன்னொரு சென்சார் நம்மளால் ஷிஃப்ட் பண்ணவே முடியல. அதுதான் ஒரு சின்ன ஒரு கடுப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் நான் வந்து ஒயிட் ஆங்கிள் லென்ஸ்லேயே ஜூம் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஒரு லென்ஸ்லேருந்து இன்னொரு லென்ஸ் வந்து சுவிட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை மட்டும் அவங்க மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்திருக்கும். இது வந்து 3x டெலிஃபோட்டோ லென்ஸில் 4K வீடியோ நல்லா இருக்குல்ல இந்த ஆப்ஷனு. ஆனால் என்ன சுவிட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இதுதான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன். ஆனால் கிளாரிட்டி நல்லா இருக்குது 3x அந்த ஆப்டிக்கல் சென்சாரில் எடுக்கிறது. இப்போது நான் வந்து ஓட போகிறேன். ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓடு 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 ஓடு. ஃபோக்கஸ் ஆச்சா? இது வந்து நைட்டு கரெக்டாக 8 மணிக்கு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ப்ரைமரி சென்சாரில் தான் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இது ஒயிட் ஆங்கிள் லென்ஸில் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு 1080p ரெசல்யூஷனில் 30 fps. ஸோ நாய்ஸஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும், ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக தெரியும். இது 3x டெலிஃபோட்டோ லென்ஸில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த டெலிஃபோட்டோ சூஸ் பண்ண மட்டும் மோர் லைட் டு ரெக்யூர் டு ஃபோக்கஸ், லைட் இருந்தால் தான் ஃபோக்கஸ் ஆவேன்ற மாதிரி மெசேஜ் வந்து வருது. இது ஃப்ரண்ட்டு 8 MP செல்ஃபி கேமராவில் லோ லைட் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு போஸ்ட் லைட் வருது. லைட்டு கீழே போனோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ லைட்டு கீழே நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த புள்ளி புள்ளியாக நாய்ஸஸ் மட்டும் எனக்கு பார்க்கும் போதே தெரியுது. எடிட்டிங் அப்போ நான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஓகே நண்பா, ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நார்மலாக வந்து இந்த கேமரா அப்ளிகேஷன்ஸில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒயிட் ஆங்கிள் ப்ரைமரின்னு ஸ்விட்ச் பண்ண முடியல. அது 30 FPS இருந்தாலும் 60 FPS இருந்தாலும் சரி, ஒவ்வொரு டைமும் செட்டிங்ஸ்குள்ளே போய் தான் ஃப்ரேம் ஃபார் செகண்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேனலில் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே இருக்காது. கேமரா யூஐ பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. வெறும் ஃபோட்டோஸ் வீடியோஸ், இந்த போர்ட்ரேட்டுக்கு தனியாக ஆப்ஷன் அதெல்லாம் மேலே போய் தேட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமராவில். ஆனால் போர்ட்ரேட் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து கிடையாது. அதே மாதிரி ஸ்விட்ச் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒயிட் ஆங்கிள் டு ப்ரைமரி அதெல்லாம் ரொம்ப ஒரு கடுப்பான விஷயமா இருந்துச்சு. பட் ஸ்டாக் கேமராவில் எடுக்கும் போது கொஞ்சம் என்னடா அது சட்டர் ஸ்பீட் இவ்வளோ எடுக்குதே, அந்த டைமிங் வந்து ஓவராக எடுக்குதே, கொஞ்சம் கையை ஷேக் பண்ணாமல் வச்சுருக்கணும், லைட்டாக ஷேக் பண்ணாலும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து பிளரியாக போயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஃபோட்டோ ப்ரோ சினிமா ப்ரோன்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் DSLR செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் தெளிவாக சூப்பராக வருது. ஆனால் அதுக்கு நமக்கு பொறுமை வேணும். இதை பற்றின லைட்டாக ஒரு நாலேஜ் வேணும். யூடியூப்பில் எக்கச்சக்கமான டுட்டோரியல் வீடியோ வந்து இருக்குது. பட் ஒரு நேச்சரை லவ் பண்ணுறீங்க, எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரைபாட் பக்கத்திலே இருக்கும் அப்படின்ற போது அழகாக அதில் உள்ள செட்டிங்ஸ்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அந்த என்ன சொல்கிறது, இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு அப்படியே மாறிக்கிட்டே வரும், என்ன பண்ணுறோம் என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பொறுமை வேணும். DSLR ஹேண்டில்லாம் பண்ணுவாங்களே அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அத்துப்படியாக இருக்கும். ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்குவாங்க. பட் நார்மலாக நானே பை பண்ணுறேன்னா நான் போய் இதில் உட்காந்து தேடி நோண்டிகிட்டு இருக்கேன். டக்குன்னு ஃபோன் எடுத்தோமா, டக்குன்னு கேமராவில் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்தோமா, அப்படியே சோஷியல் மீடியாவில் போட்டு போனோமான்னு இருப்போம். பட் அந்த மாதிரி யூசேஜுக்கு இந்த நார்மல் கேமரா அப்ளிகேஷன் ஒத்து வராது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் யாருக்குன்னா இந்த மாதிரி ப்ரோ மோட் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, நெகட்டிவ் யாருக்குன்னா நார்மல் யூஸர், என்னைய மாதிரி உங்களை மாதிரி யூஸருக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை. இதை பற்றி தெரியணும். ஓகேவா? இதே மாதிரி ஃபோட்டோக்கும் கொடுத்துருக்காங்க. சினிமா ப்ரோன்றது வந்து கேமராவுக்கு FPS லென்ஸ் அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறேன். நார்மலாக டிஃபால்ட் கேமராவுக்கு நான் எத்தனை ரேட்டிங் கொடுப்பேன்னா 10க்கு ஒரு 6 கொடுப்பேன். அந்த ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணி எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு நான் 10க்கு 8 கொடுப்பேன். நார்மலாக இந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரேட்டு 18,500 ரூபா. அந்த ப்ரைஸுக்கு 100% ஒர்த்து. பட் நீங்கள் இந்த வந்து ஒரு OnePlus 9 Pro இல்லை 8 Pro அதுக்கப்புறம் iPhone 12 அது கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 100 மார்க் அப்படின்னா இது வந்து ஒரு 75-70 மார்க் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப்புக்கும் மிட்ரேஞ்சுக்கும் நடுவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ சாம்பிள்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை வச்சு சொல்கிறேன், கொஞ்சம் கேமரா ஆப்ஷன்ஸை அதை டிஃபால்ட் கேமராலேயே கொஞ்சம் நார்மலாக கொடுத்துருக்கலாம், யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த வெர்ஷனுக்கு வருவோம். இப்போ நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே அண்டு ஜிபே வந்து கூகுள் பே ஃபோன்பே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இதில் வந்து கூகுள் பே ஒர்க் ஆகுதா, நான் வாங்கின ஃபோனில் ஒர்க் ஆகலை, ஃபோன்பே ஒர்க் ஆகுதா, நான் வாங்கின ஃபோன் ஒர்க். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டேன். இது வந்து சைனீஸ் வெர்ஷன், அந்த சைனீஸ் ரோமில் தான் இருக்குது. ஆனால் ஃபோன்பேயில் நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்னோடய 2 பேங்க், ICICI பேங்க்கு, இந்தியன் பேங்க் ரெண்டையும் கனெக்ட் பண்ணேன், ஏர்டெல் சிம்மை போட்டேன், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எடுக்குது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி கூகுள் பே அதை யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆகுது, OTP போகுது, எல்லாமே உள்ளே போயிடுச்சு. ஆனால் பேங்க்கை ஆட் பண்ணும்போது அந்த மெசேஜ் சென்ட் பண்ணும்ல ஃபஸ்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா டைம் அவுட்டுன்னு சொல்லிட்டு ரீட்ரைவ் ஒர்க்கே ஆகலை. நானும் ரீஜியன்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் ஜிபே வந்து ஒர்க் ஆகலை. இது என்ன பிரச்சனைன்னு தெரில. பட் நிறையா பேர் யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது குளோபல் ரோம் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இது வந்து என்னால் டெஸ்ட் பண்ண முடியாது. திடீர்னு நான் இன்ஸ்டால் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுதா அந்த ஒரு பயத்தினால தான் நான் அதை பண்ணலை. இருந்தாலும் ஃபோன்பே ஒர்க் ஆகுது, பேடிஎம் ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஒர்க் ஆகுது, ஜிபே மட்டும் ஒர்க் ஆகலை நண்பா. ஸோ அவ்வளோதான். இன்னொரு மேஜரான ஒரு விஷயம் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போடுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கையிலேயே அந்த சிம் ட்ரே வந்து எடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கிடையாது. ஒரு நேனோ சிம்மு ஒரு மெமரி கார்டை போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் டூயல் சிம் வந்து போட முடியாது. இசிம் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா இதில் கிடையாது. அதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மிகப்பெரிய நெகட்டிவாக எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கேசஸ் பவுச்சஸ் சர்வீஸ் சென்டர் அதை பற்றி சொல்கிறேன்.
கேஸு டெம்பர் கிளாஸ் கூட ஆன்லைனில் கிடைக்குது, பிரச்சனை இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கி கீழே விழுந்து டிஸ்பிளே தெரிச்சிருச்சு, பேக் டோர் தெரிச்சிருச்சு, உள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளம், கேமரா எடுக்கலை, பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் மதுரையில் மீனாட்சி பஜார் ரொம்ப பெரிய பஜார், அவங்ககிட்ட இல்லை. அதே மாதிரி மயூரி எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு டவுன் ஹால் ரோட்டு இருக்கும், அவங்கக்கிட்டே இல்லை. கேட்டால் ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன்றாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறானே தவிர போனோமா வந்தோமா வாங்கினோமா மாட்டினோமா அப்படின்ற மாதிரி கிடையாது. ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரும் மதுரையில் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு சோனியில் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். வாங்கி நீங்கள் பேக் எண்டில் ஏதாவது சப்போர்ட் தேடணும்னு நினச்சாலும் உங்களுக்கு கிடைக்காது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நண்பா. அடுத்ததாக மேஜராக எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டேனா. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சூப்பராக இருக்காது. பவர் பட்டன் தான் உங்களுக்கு வச்சோடனே பார்த்தீங்கன்னா எடுக்கும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இருக்காது. IP65 and 68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1.5 மீட்டர் ஆழத்தில் 30 நிமிஷம் வரைக்கும் தாங்கும். பட் இது வந்து நம்ம செகண்ட்ஸில் வாங்குகிறோம். அப்படி இருக்கிறப்ப ஆல்ரெடி 2 வருஷம் பழசு, இதை நம்பி நம்மளால் தண்ணிக்குள்ளெல்லாம் போட முடியாது. அதனால் போடாமல் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட ப்ரைமரியாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அது நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் எனக்கு சோனி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு செகண்டரி டிவைஸஸாக இதில் வச்சுக்கிறது நல்லது. மூவி பார்க்குறதுக்கு, பாட்டு கேட்குறதுக்கு, சும்மா சோனி என்கிட்ட இல்லை யார்கிட்டையும் இல்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கெத்து காட்டுறதுக்கு, அந்த மாதிரி யூசேஜ் கரெக்டாக வரும். இதை ப்ரைமரி டிவைஸஸாக யூஸ் பண்ண முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இதில் ஒரு சிம் தான் இருக்குது, 2 சிம் போட முடியாது. இன்னொன்று ஜிபேன்றது ஒர்க் ஆகலை நார்மல் வெர்ஷனில், அதாவது குளோபல் வெர்ஷன் போட்டால் எடுக்கும். நிறையா யூடியூப்லேயும் நான் பார்த்துட்டுருக்கேன், அவங்க ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த விஷயம் பேட்டரி லைஃப். 4000 mAh பேட்டரி, 21 வாட்ஸ் தான் PD சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஹெவி யூஸருக்கு 1/2 நாள் தான் தாங்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கேமராவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எதுவும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மற்றபடி இந்த ஃபோனை நான் நார்மலாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுக்கு, பாட்டு கேட்குறதுக்குலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறது, அந்த நாச்சு வந்து மேலேயும் கீழே ஒரு பார் மாதிரி இருக்கும். பட் நார்மலாக நீங்கள் மூவி பார்க்குறீங்கன்னா உங்கள் கட்டை விரல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைக்கும். ஓகேவா, அந்த பிரச்சனை இதில் இல்லை. ஏன்னா கீழேயும் மேலேயும் ஒரு சின்னதாக ஒரு பெசில் வந்து கொடுத்துருக்காங்க, ஈஸியாக அப்படி வந்து கேட்கலாம். டாட் நாச்சு, பெரிய நாச்சு அந்த ஒரு தள்ளையே கிடையாது, நீட்டாக இருக்குது ஃபினிஷிங்கு. 21:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபுல்லாக யூடியூப் வீடியோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் அழகாக பார்க்கலாம். ஸோ அந்த இதுக்கு மல்டிமீடியாவுக்கு நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மிச்சதெல்லாம் உங்கள் தேவையை பொறுத்து பார்த்துக்கோங்க நண்பா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே நண்பா. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரஸ்ட் மீ மொபைல்ஸ் அவங்க யூடியூப் சேனல்கள் லிங்க்கு எல்லாமே நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள் நண்பா. தேங்க்யூ, பை பை.